அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த ஆடி கிருத்திகை பதிவு. வருடந்தோறுமே நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலுமே வருடத்துல 3 நட்சத்திர அந்த கிருத்திகையானது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது. ஒன்று உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய தை கிருத்திகை. ரெண்டாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திரு கார்த்திகை. மூன்றாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை. இந்த 3 கிருத்திகை நாளுமே முருகப்பெருமானை நம்ம வழிபட்டாலே போதும், சகல விதமான சங்கடங்களும் தீர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் பெருகும், சுபிக்ஷங்கள் நமக்கு கிடைக்கும், கேட்ட விஷயங்கள் கேட்ட மாதிரி நமக்கு முருகன் அருளாலே நமக்கு கிடைக்குங்கிறது தான் இந்த வழிபாட்டுடைய சூக்ஷ்மமே. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம முருகன் கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள். இந்த ஒரு பொருளை நம்ம கோவிலுக்கு கொடுத்தோன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைமைக்கு நம்மளை முருகப்பெருமானே கொண்டு போய் உட்கார வச்சிருவார். செய்கின்ற வேலையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது தொழிலாக இருக்கலாம், இல்லை நல்லபடியான ஒரு அரசு பதவியில் நீங்கள் இருப்பீங்க, ஒரு பதவி உயர்வு வேணும், இல்லை குடும்பத்தில் நல்லபடியான ஒரு உயர்வுகள் வேணும், பொருளாதார பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அந்த பணத்தில் நல்லபடியான ஒரு உயர்வு கிடைக்கணும். அப்படி யாருக்கெல்லாம் உயர்வு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை மட்டும் முருகப்பெருமானுக்கு மறக்காமல் நீங்கள் வாங்கி கொடுங்க. அது எந்த பொருள், நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் என்னென்னங்கிற மிக முக்கியமான தகவல் தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை நாள்னா ஆடி கிருத்திகை தான். ஏன்னா அம்பாளுடைய அனுகிரகமும் முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் ஒரு சேர நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நம்ம விரதங்கள் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இந்த நாளில் நம்ம விரதம் இருந்தோன்னா எல்லா விதமான தோஷங்களும் கண்டிப்பாக நமக்கு நிவர்த்தியாகும். சிவனுடைய அருளால் தோன்றியவர் தான் முருகப்பெருமான். கார்த்திகை பெண்களால் சீராட்டி அவர் வளர்க்கப்பட்டார். அந்த கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் வகையில் தான் அவங்க 6 பேருமே கார்த்திகை நட்சத்திரங்களாக மாறி அன்றைய தினத்தில் முருகப்பெருமானை வழிபடும் வழக்கமானது ஏற்பட்டது. வருடத்தில் நமக்கு இந்த தை கிருத்திகை ஆடி கிருத்திகை நமக்கு இது ரொம்ப இந்த நாட்கள் ரொம்ப விசேஷமான நாட்களாக சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் ஒருத்தருக்கு உடனுக்குடனே தீர்வு கிடைக்கணும், எங்களுக்கு ஒரு பிரச்சனை தீரணும், வேறு ஏதாச்சும் ஒரு காரியங்கள் நடக்கணுமா அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானை அந்த நாள் நீங்கள் போய் வழிபாடு பண்ணாலே போதுங்க. அந்த நொடி பொழுதில் உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே பறந்துடும். நம்ம வீட்டில் இதற்கான வழிபாடுகள் நம்ம எப்படி செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது முந்தின நாளே நம்ம வீட்டையெல்லாம் சுத்தப்படுத்தி பூஜை அறையெல்லாம் நல்லா க்ளீனாக வச்சுக்கணும். பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்துக்கு நல்ல பூக்களால் நம்ம அலங்காரம் பண்ணிவிட்டு, உங்ககிட்ட நம்மக்கிட்ட என்ன சுவாமிக்கு நிவேதனங்கள் இருக்கோ எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம். ஒரு டம்ளர் பால் வைக்கலாம், இல்லாட்டி நமக்கு வேறு ஏதாவது பாயசம் வைக்கலாம், பருப்பு பாயசம் வைக்கலாம், சக்கரை பொங்கல் வைக்கலாம், அவள் நிவேதனம் வைக்கலாம், இப்படி எது வேணாலும் வைக்கலாம். குறிப்பாக முருகனுக்கு ரொம்ப விசேஷம் தேனும் தினைமாவும் தான். அந்த தேனும் தினைமாவும் அப்படியே கொஞ்சோண்டு வாழைப்பழம் விட்டு பிணைஞ்சிட்டு நம்ம அப்படி நீங்கள் ஏதாச்சும் நிறைய பேர் மாவிளக்கு கோல் இது மாதிரி போடுவாங்க, தீபம் ஏற்றுவாங்க, தீபம் மாதிரி ஏற்றலாம். இல்லாட்டி கொஞ்சம் புட்டு மாதிரி அப்படி செஞ்சு சுவாமிக்கு நிவேதனம் வைக்கலாம். இல்லாட்டி எளிமையாக சும்மா ஒரு நாட்டு சர்க்கரையும் தேனும் தினைமாவெல்லாம் அப்படி போட்டு கலந்துட்டு கூட நீங்கள் சுவாமிக்கு அன்னைக்கு வைக்கலாம். எப்படி நம்ம சுவாமிக்கு வச்சாலுமே கடவுள் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உண்மையான அன்பும் பக்தியும் தான். பக்தியோட ஒரு டம்ளர் தண்ணி வச்சா கூட போதும், அந்த நாளில் நமக்கான அந்த முருகனுடைய அருட்கடாட்சம் என்றைக்குமே கிடைக்குங்க. அந்த நாள் முழுக்க முழுக்க முருகாங்கிற அந்த ஒற்றை நாமம் போதும். அதே மாதிரி ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை உங்களால் அந்த நாள் முழுக்க எவ்வளவு தூரம் தடவுனாலும் நம்ம சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அப்படி கண் முன்னாடியே அப்படி தீர்ந்து போகிறத நம்மளே நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட நாள். இந்த நாளில் நம்ம வேறு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோலம் விசேஷமான கோலம்னா நட்சத்திர கோலம் தான். நட்சத்திர கோலம் எல்லாருக்குமே தெரியும். ஸ்டார் கோலம் போடுவோம் பார்த்தீங்களா? இதில் ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு அதை சுற்றி மண் அகல் தீபங்கள் 6 தீபங்கள் நீங்கள் ஏற்றலாம். நெய் விளக்காக ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அப்படி 6 தீபங்கள் ஏற்ற முடியலமா அப்படிங்கிறவங்க நடுவில் மட்டும் ஒரே ஒரு தீபம் நெய் தீபமாக நீங்கள் ஏற்றிக்கோங்க. இப்படி இந்த தீப வழிபாடுகள் பண்ணுறப்ப நம்ம செய்யக்கூடிய நம்ம சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா,
நம்ம வழிபாட்டுக்கு பூக்கள் கண்டிப்பாக வாங்குவோம். இங்கே கோவிலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நம்ம மறக்காமல் நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா தாமரை பூ தான். நிறைய பேர் நினைக்கலாம் நமக்கு செவ்வரளி பூ தானே ரொம்ப விசேஷம்னு. ஆனால் இந்த கிருத்திகை நாளன்னைக்கு குறிப்பாக முருகனுக்கு தாமரை மலர்கள் கொடுத்து நம்ம சமர்ப்பித்து ஒரு வணங்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னு கேட்டிங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதே சூரிய பகவானுக்கான ஒரு நட்சத்திரம். சூரியனுக்கு உரிய மலர் தாமரை. அதனால் தாமரை மலரை பக்தியோடு முருகனுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறப்ப ஆறுமுகனுடைய அருளும் கிட்டும், சூரிய பகவானுடைய கடாட்சமும் கிடைக்கும். அதனால தான் வாழ்க்கையில் ஒருத்தவங்க அடுத்த கட்ட ஒரு உயர்வுக்கு போகணும்னா அதற்கு முழுமுதல் காரணம் யாருன்னா சூரிய பகவான் தான். ஒரு நல்ல ஒரு அரசு வேலை, நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ், நல்ல ஒரு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கிறது, ஒரு எல்லா இடத்துக்குமே நமக்கு ஒரு உயர்வுக்கு கொண்டு போகிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் தான். அதனால தான் நம்ம அன்றைய நாள் தாமரை நம்ம பூ வாங்கி கொடுத்து நம்ம முருகனுக்கு நம்ம வணங்கணும்னு சொல்கிறோம். அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. முடிஞ்சவங்க முந்தின நாளே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. கோவிலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஒரே ஒரு தாமரை பூவாச்சும் அன்றைய தினம் வாங்கி முருகனுக்கு நீங்கள் சமர்ப்பிங்க. ஏன்னா சூரிய பகவான் ஆரோக்கியத்துக்கான அதிபதியும் கூட. இந்த கிருத்திகை நட்சத்திரனால நம்ம இப்படி வழிபாடு பண்ணுறதுனால நம்ம வீட்டில் நல்லா ஆயுள் ஆரோக்கியங்கள்லாம் அதிகரிக்கும். தீராத வியாதிகள் ஏதாச்சும் இருந்தால் கூட தீரும். அப்படி நினச்ச காரியங்கள் எல்லாமே நினைத்த மாதிரி நடக்கிறதுக்கு இந்த ஒரு எளிமையான விஷயத்தை பண்ணுங்க. அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுவாமிக்கு நம்ம வெத்தலை பாக்கு பழங்கள் வச்சு ஏதாச்சும் ஒரு பழங்கள் வச்சு நம்ம நிவேதனம் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அந்த பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மமே என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாழை பழங்கள் தாங்க. நம்ம வீட்லேயும் சரி, கோவிலையும் சரி, இப்போ கோவிலுக்கு நம்ம நிறைய பேர் அர்ச்சனை பண்ணுவோம், இல்லாட்டி கோவில்களுக்கு சில பொருட்கள் வாங்கி கொடுப்போம். பஞ்சாமிர்தம் அந்த அபிஷேகத்துக்கு, அலங்காரத்துக்கு அப்படி நிறைய இது மாதிரி வாங்கி கொடுப்போம். அப்படி இருக்கிறப்ப செவ்வாழை பழங்கள் ஒன்று நீங்கள் அர்ச்சனைக்கு நீங்கள் அப்படி வச்சு பண்ணி கொடுக்கலாம். இல்லாட்டி கோவிலுக்கு எதுக்காச்சும் பூஜைக்கு செவ்வாழை பழங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு அந்த பழங்களை அந்த நாளில் அந்த பூஜை முடித்ததுக்கு அப்புறமேட்டு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம உடனே பிரசாதமாக விநியோகம் பண்ணிடணும். இப்படி இந்த கிருத்திகைக்கு மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்னெல்லாம் தடைகள் இருக்கோ, செய்கின்ற தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள், திருமண தடைகள், குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய தடைகள், செவ்வாய் தோஷத்தால் ஏதாவது ஒரு தாக்கம் இருக்குது. ஏன்னா செவ்வாய் தோஷம் அதனுடைய பாதிப்பு இருந்தால் தான் நிறைய திருமணம், குழந்தை பிறப்பு இப்படி அந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு தள்ளி போயிட்டுருக்கும். அந்த எந்தெல்லாம் காரியத்தில் சுபகாரத்தில் நமக்கு தடை விழுந்துக்கிட்டே இருக்கும், அந்த தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு பரிகாரம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு நம்ம வாங்கி கொடுக்குற செவ்வாழைப்பழம் தாங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் நீங்கள் மறக்காமல் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய அளவில் வாங்கி கொடுக்க முடியாட்டி கூட நம்ம வீட்டில் பூஜை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதற்காச்சும் ஒரு 2 செவ்வாழைப்பழத்தையாச்சும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி பாருங்களேன். குடும்பத்தில் கண்டிப்பாக அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே முருகன் அருளாலே நமக்கு நடக்கும். இப்படி இந்த சக்தி வாய்ந்த ஆடி கிருத்திகை நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, 6ஆம் தேதியா 7ஆம் தேதியா. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கிருத்திகை நமக்கு அந்த 6ஆம் தேதி மாலை நேரத்துக்கு அப்புறம் தான் பிறக்குது. அப்போ எப்படி நாங்கள் கொண்டாடுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் பார்த்தீங்களா. கரெக்டாக நமக்கு ஆடி அந்த கிருத்திகை எப்போ துவங்குதுன்னு கேட்டிங்கன்னா நட்சத்திரம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 6:19 மணிக்கு துவங்கி அடுத்த நாள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:51 மணி வரைக்கும் இருக்குது. எல்லா கோவில்களிலும் மேக்ஸிமம் 6ஆம் தேதி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் 7ஆம் தேதின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய விரத முறைகளை மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு எப்போ 6ஆம் தேதி 7ஆம் தேதிங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி உங்கள் வழிபாடுகளை பண்ணுங்கள். முருகப்பெருமானுடைய இந்த சக்தி வாய்ந்த நாளை மட்டும் யாருமே தவறப்படாதீங்க. இது மாதிரி எளிமையான சின்ன சின்ன ஒரு சூக்ஷ்மமான விஷயங்களை அந்த நாளில் நம்ம பண்ணுறப்ப நமக்கான அருளும் உடனுக்குடனே கிடைக்குங்க. அதனால் நிச்சயம் நம்ம சொன்ன அந்த சில சின்னதான வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த முருகனுடைய நாமத்தை பதிவிடுங்க. நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.